முதல் வணக்கம் நேயர்களுக்கு முதல் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளோட ஸ்பீச் டிலே பிரச்சனைகள். இப்போ ரொம்ப ரொம்ப காமனா நிறைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத பாக்குறோம். அதாவது ஒரு குழந்தை 12 மாசத்துல இருந்து ஒரு 15 மாசம்குள்ள கண்டிப்பா சின்ன சின்ன வார்த்தைகளை பேசணும். பெரிய வாக்கியங்கள் இல்லாட்டியும் சின்ன சின்ன வார்த்தைகள், மம்மா, பப்பா, வேணா, நானா, மம்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆவது அந்த குழந்தைகள் பேசணும். போக போக ஒரு 3 வயசுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன அந்த குழந்தை நினைக்குதோ அந்த குழந்தைய அத ஒரு லாங்குவேஜ்ல ஃபுல்லா சொல்றத ப்ராப்பர் ஸ்பீச் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் டிலே ஆகுது. அதாவது 5 வயசு 6 வயசு, இப்போ சமீபத்துல நான் பார்த்த சில கேசஸ்ல 7-8 வயசு வரைக்கும் கூட ஒழுங்கா பேச்சு வரல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல காது கேட்கறனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் பெர்சன்டேஜ் தான். இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு இந்த ஸ்பீச் டிலே வர்றதுக்கு காரணம் அதிகமான கார்ட்டூன் வாட்சிங். ஸ்பெஷலா நான் வீடியோ அப்படின்னு சொல்லாம கார்ட்டூன் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கார்ட்டூன்ஸ் இங்கிலீஷ்ல இருந்தது, தமிழ்ல இருந்தது. அந்த கார்ட்டூனையும் பார்ப்பாங்க, அந்த கார்ட்டூன்ல பேசக்கூடிய லாங்குவேஜை கத்துப்பாங்க, அந்த கார்ட்டூன் மாதிரியே குழந்தைகள் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய சில கார்ட்டூன்ஸ் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு, ரொம்ப நாய்ஸியா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. எல்லாத்தையும் விட அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தெளிவாவே இல்லை. அப்போ அம்மா அப்பா கிட்ட பேசுற நேரம், அம்மா அப்பா பேசுறத கேட்கிற நேரம் வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனா இந்த கார்ட்டூனை, இந்த தெளிவில்லாத இந்த கார்ட்டூனை குழந்தைகள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் பார்க்கும் போது அந்த கார்ட்டூனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல அதிகமா இருக்கிறத பாக்குறோம். சோ நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நம்ம வீட்ல பெரிய ஃபாரின் இங்கிலீஷ் பேச மாட்டோம், ஆனா அந்த குழந்தை அந்த ஆக்சென்ட்ட அழகா அந்த கார்ட்டூன்ல இருந்து கத்துப்பாங்க. ஆனா அப்படி நம்ம வீட்ல பேசாதனால அந்த குழந்தைகளுக்கு அதை எங்க கொண்டு போய் பேசுறது அப்படிங்கிறது தெரியல. குழந்தை பேசுறது அம்மா அப்பாக்கு புரியல, அம்மா அப்பா பேசுறது நிறைய நேரங்கள்ல குழந்தைகளுக்கு புரியல. அதனால இந்த குழந்தைகள் பேசுறதையே விரும்பல, பேசுறதை தவிர்த்துக்கிட்டு ஏதாவது ஆக்ஷன் செய்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லிடுறாங்க. நாங்க லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல முக்கியமான 5 ஸ்டேஜ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மெசேஜ், என்ன அந்த குழந்தை சொல்ல வரணும் அப்படிங்கிற அந்த மெசேஜ். இந்த கிளாரிட்டி எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கு, என்ன சொல்ல வரோங்கிறது தெரியுது. செகண்ட் ஸ்டேஜ் கான்செப்ட். அப்போ இந்த மெசேஜ்ல யாரெல்லாம் பத்தி சொல்லணும், அம்மா அப்பா நாய்க்குட்டி, இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கிறது. இதுவும் அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ட் ஸ்டேஜ்ல அந்த குழந்தைகளுக்கு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வராது. காதுல லாங்குவேஜ் கேட்டா தானே அந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ் அந்த குழந்தை கத்துக்க முடியும், கத்துக்கிட்டு யூஸ் பண்ண முடியும். நிறைய குழந்தைகளுக்கு வார்த்தைகளே தெரியல. வார்த்தைகள் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தி பேசவே முடியாது. அப்போ அந்த குழந்தை ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்குது, என்ன சொல்லணுங்கிறது தெரியுது, யார பத்தி சொல்லணுங்கிறதும் தெரியுது, ஆனா என்ன வார்த்தைகளை சொல்லணுங்கிறது தெரியல. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தை ஸ்டக் ஆயிடும். ஸ்டக் ஆகும் போது என்ன ஆகும், நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு பேசல பரவாயில்ல சரியாயிடும், ஒரு 2-3 வருஷத்துல அந்த குழந்தை பேசும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் அந்த குழந்தை கிட்ட உண்டு பண்ணும். எஸ்பெஷலி பாய்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ஒரு குழந்தை இருக்கும் எப்போ ஸ்பீச் டிலே இருக்கும் போது. அந்த குழந்தை தான் நினைக்கிறத சொல்றதுக்கு தன்கிட்ட வார்த்தை இல்ல, சொல்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும் போது அந்த குழந்தைக்கு தானா ஒரு அக்ரெஷன், ஒரு கோபம் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், வேற வேற விதங்களா அந்த குழந்தைக்கு அந்த கோபத்தை குறைக்க ட்ரை பண்றோம். ஆனா உண்மையாவே அந்த குழந்தைக்கு பேச்சு திறமை ஒழுங்கா இல்லாதனாலதான் இந்த மாதிரி கோபம் வருது. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது கூட ஒரு 3 குழந்தைங்க நல்லா பேசுற குழந்தைங்க,
ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒழுங்கா பேச வரல, தான் நினைக்கிறத சொல்ல வரல அப்படின்னா அந்த ஒரு குழந்தைய இந்த 3 குழந்தைங்க பேசும்போது திரும்ப இந்த குழந்தைக்கு பேச வராது, இந்த குழந்தைக்கு கோபம் வரும், மத்த குழந்தைகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இது ADHDயா, என் குழந்தைக்கு ADHDயா, எல்லா குழந்தைகளையும் போட்டு அடிக்குதே அப்படின்னு. எல்லா குழந்தைகளுக்கும் ADHD எல்லாம் கிடையாது. சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிளினிக்கலா டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நேரத்துல ஒரு குழந்தை நல்லா பேசி பழகும் போது, நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கோபம் குறையும். சோ உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா கார்ட்டூன் பார்த்தா பரவாயில்ல, ஆனா கார்ட்டூன்ல என்ன லாங்குவேஜ்ல அந்த குழந்தை கார்ட்டூன் பாக்குதுங்க பாருங்க. நல்ல இங்கிலீஷ் இல்ல நல்ல தமிழ் இருக்கிற வீடியோஸ அந்த குழந்தைகள் பார்த்து பழகினா இந்த பிரச்சனை வராது. அண்ட் வீட்ல குழந்தைகளோட உட்கார்ந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது குழந்தைகிட்ட நம்ம பேசுறதும் முக்கியம். எல்லாத்தையும் விட குழந்தைய பேச விட்டு கேட்கறதும் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் குழந்தையோட கம்யூனிகேஷனும் டெவலப் ஆகும், பிஹேவியரும் நியூட்ரலைஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகள்கிட்ட பேசுறதும் குழந்தைகள் பார்க்கிற கார்ட்டூனோட லாங்குவேஜும் எவ்வளவு முக்கியம் அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல அப்படிங்கறத பார்த்தோம். ஸ்பீச் டிலேவை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்ப்போம்.